அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கணவன் மனைவி உறவுல திருமணத்துக்கு பிறகு நடக்கிற விசேஷங்கள், அப்புறம் வீட்டுக்கு மனிதர்கள் வந்து போகிறது, இந்த ரெண்டு இடங்களை வந்து நான் எமோஷ்னல் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க மேலே எனக்கு மரியாதை வந்து எந்த விதத்துலையும் குறையில்லை. உங்கள் மேலே இருக்கிற லவ் கேர் இன்னமும் இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பையன் அல்லது ஒரு பெண். உங்கள் மேலே வச்சுருக்கிற லவ் வேறு, உங்கள் மேலே வச்சுருக்கிற கேர் வேறு. இந்த விஷயத்தில் நீங்கள் செய்த தவறு வேறு. நீங்கள் செஞ்சது தவறு, செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. தப்பு செய்தாலும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக வரணுன்றதுல என்ன லாஜிக் இருக்குது? தப்பே செய்யலைனாலும் மனைவியை திட்டணுன்றதுல என்ன லாஜிக் இருக்குது? எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஆனால் என்னை விட கஷ்டப்படுற ஒருத்தனை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இது வந்து ஆறுதல் கிடையாது, இது ஒரு விதமான குரூரம். நான் வந்து மூட நம்பிக்கைகள் பக்கமே போல, அது ஒரு தனி டாபிக். நான் சொல்கிறது யாராவது ஏதாவது ஒன்று போகிறப்ப அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. அண்ணன் தம்பி நல்லா இருப்பாங்க, அண்ணன் வந்து தம்பி பேரில் வீடு வாங்கியிருப்பான், எடுத்துகிட்டு போட்டுங்க, தம்பி பேரில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு வாங்கியிருப்பான். போகிறாள் சும்மா இருக்க மாட்டார். அது என்ன இருந்தாலும்ப்பா நீ உன் பேரில் மாற்றி எழுதிக்க அப்படின்ட்டு வருவார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும், அதுக்கு என்னென்ன இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் நம்மளே தொடர்ந்து பேசிட்டு வரார். இன்னைக்கும் இணைஞ்சிருக்கார், அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அந்த கணவன் மனைவி உறவை பற்றி தொடர்ந்து பேசும்போது சார், இப்போ புதுசாக ஒருத்தவங்க கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக பிரச்சனை வந்து ஒன்று அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், இல்லை அப்படின்னா அவங்க சார்புடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களால பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். ஆனால் இந்த இரண்டு இதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே சம்மந்தம் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு தொடர்பே இல்லாதவங்கள்ட்ட அவங்களும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கப்பல் வராங்க, அவங்களோட பிரச்சனைகள்னு எனக்கும் கணவருக்கும் ஒத்து போகலை அப்படின்னு முதல்ல கணவர் பேசுகிறார், அப்புறம் மனைவி பேசுகிறாங்க. என்ன ஆச்சரியம்னா அவங்க பேச 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 அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. அதாவது எங்கள் அம்மா வந்து இதை சொன்னாங்க, அது பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம், அவர் வேகமாக சொல்லிட்டாரு. அப்புறம் மாமனாரும் ரொம்ப வேகப்பட்டார். அப்புறம் இவங்க யாரோ சித்தப்பா பையன் ஒருத்தன், தம்பி முறை, அவன் வந்தவன், அவன் இதெல்லாம் தலையிட்டிருக்கவே வேண்டியதில்லை. அப்போது அந்த பக்கம் அந்த மேடம் பேசும்போது இவரோட தம்பி ஒய்ஃப் வந்து அன்னைக்கு ஒரு சுருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற, இப்போ நம்ம உட்காந்து பேசும்போதே நேரடியாக தான் மீட் பண்ணுறேன், உட்காந்து பேசும்போதே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்யோன்யம் வந்து ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆனால் இப்போ ஏன் இப்படி ஒரு பிரச்சனைன்னு, அதாவது ஒரு நாம் கிளம்பி போய் இதை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணுன்ற லெவலுக்கு எங்கேருந்து இது வந்தது அப்படின்னா, பெரும்பாலான இந்த கணவன் மனைவி உறவில் திருமணத்துக்கு பிறகு நடக்கிற விசேஷங்கள், அப்புறம் வீட்டுக்கு மனிதர்கள் வந்து போகிறது, இந்த ரெண்டு இடங்களை வந்து நான் எமோஷ்னல் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். எமோஷனல் ஜாயிண்ட். ஆமாம். திருமணத்துக்கு பிறகு இவங்க எங்கேயாவது திருமணம் நடந்துருச்சு, முதல்ல ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடணுன்னு நம்ம பழக்கம்லாம் வச்சுருப்போம். முதல்ல வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடணும். இப்போ அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே வந்து இவங்களை வரவேற்கிறதுல ஆரம்பிக்கும் பொதுவாக அந்த மாதிரி. ஆமாம். அதில் வந்து நல்லா பேசுகிற மனிதர்கள் ஒரு பக்கம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நம்ம சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் வந்து பொண்ணுக்கிட்ட பேசும்போது நல்ல குடும்பம், உங்கள் மாமனார் தான் கொஞ்சம் கோபமாக பேசுவார், மற்றபடி எல்லாம் ஓகே அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அவ்வளோதான். அவர் பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 13 செகண்ட்ஸ் கூட வராது. ஆனால் உங்கள் மாமனார் தான் கொஞ்சம் கோபக்காரர், எதையாவது பேசிடுவார் அப்படின்றது, அது அந்த ஒரு முதல் பாய்சனை தூக்கி அந்த மனிதர் வந்து போட்டு போகிறார். இப்போ இந்த மேரேஜ் முடித்து அந்த சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ற இடத்துல பக்கத்தில் சாப்பிட்ற யாரோ ஒருத்தங்க இன்னாருடைய மருமகளா, இன்னாருடைய மருமகனா
ஓகே ஓகே, எல்லாம் நல்ல குடும்பங்க. அவர் மாப்பிள்ளையோட தம்பி தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார், ஜாக்கிரதையாக இருந்துங்கன்னுவாங்க. அதாவது நம்ம மக்களுக்கும் அது நாம் என்ன பேசுகிறோம், அது அந்த 2 பேர் வாழ்க்கையில் என்ன ஏற்படுத்தும் அப்படின்றது இல்லை. பொதுவாகவே பொது மனிதர்கள்ட்ட ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். இப்போ நேற்று ஒரு உதாரணத்துக்கு லேசாக தூறல் தூவுது. நான் மனிதர்களை கவனிக்கிறேன், என்ன இவங்களுக்குள்ள என்ன பேச்சு வருது அப்படின்னு. பரவாயில்லையே மழை பெய்யுதே அப்படின்னு யாரும் சொன்ன மாதிரி தெரில. பெரும்பாலும் அதை சபிக்கிறது தான் நடக்குது. இது மழை வேறு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும். அதாவது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, கண்ணுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம சபிச்சே பழகிறோம், சரியில்லைன்னே பழகிறோம். ஆட்டோவில் ஏறினதும் ஆட்டோக்காரர் மழை வேற பெஞ்சு ரோடு வேற கன்றாவி ஆயிடுச்சுங்க அப்படின்றாரு. இப்போ ரோடு கன்றாவியாக தான் ஆகுது. மழை பெய்யறதுனால என்னென்னமோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ வெயில் கொளுத்துதுன்னு பேசும்பொழுது கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிற யாருமே மழை பெய்கிறப்ப அப்பாடான்னு சொல்கிறதே இல்லை. இதே தான் திருமண உறவுலையும் நம்ம செய்கிறோம். ஒருத்தங்க வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். உங்கள் மாமனார் 2 குழந்தைங்களை படிக்க வச்சிட்ருக்காருமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் தான் ரொம்ப கோவப்பட்டார். எல்லோரும் முன்னாடி ஏன் இப்படி கோவப்பட்டாருன்னே தெரில அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த கோவப்பட்டதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குது. அப்புறம் இந்த வீட்டுக்கு எப்பாவது வர்ற கெஸ் இவங்க ஏற்படுத்துகிற சில பிரச்சனைகள். இந்த வந்திருந்த கணவன் மனைவி உறவில் எப்போ இந்த மனிதர்கள் தான் அவங்க ஏற்படுத்தினது தான் அதிகம். கார் இந்த காரை வாங்கினீங்க, இது அவ்வளோ சரியாக இருக்காது, இது மைலேஜ் வராது, இப்படி தான் ஆரம்பிக்கிறது. அவர் இல்லை திருமணத்துக்கு மாமனார் கொடுத்ததுங்க, இதையா கொடுத்தாங்க, மனைவி நின்றுட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும். எங்கள் அப்பாவால் என்ன முடியுமோ அது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அது கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண பார்ப்பாங்க. அப்போவும் இவங்க இல்லை இது இன்ஜினில் பிரச்சனை வருங்க, இது எதுக்கு கொடுத்தாரு. நல்ல, ஏன்னா 10 லட்சம் போட்டு வாங்குறதுக்கு பதில் ஒரு 12 லட்சத்து வாங்கியிருந்தோம்னா நல்லா அப்படின்னு. அதாவது நாம் விஷத்தை தான் தெளிக்கிறோம், நல்லது சொல்கிறதா நினச்சி விஷத்தை தான் இப்போ என்ன ஆகும்னா, இதோட அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் அல்லது கணவனும் மனைவியும் இந்த டாபிக் அவர் வந்தார், ஏதோ பேசினார், போகிறப்ப அதோடு விட்டுட்டா ஓகே. இது எங்கேயோ தொடருது. ஒரு கார் வாங்கி கொடுக்குது, அன்றைக்கி அவர் சொன்னார்ல, ஒரு கார் வாங்கி கொடுக்க தெரியுது அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு. இது எங்கேயோ, அதாவது வந்தவங்க ஒரு கல்லை தூக்கி போட்டு போகிறது வேற, அந்த கல்லால் எடுத்து நம்ம அடிச்சுக்கிறோன்றது வேற. அப்போ நான் இவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் குளத்தில் நிறைய கல் இருக்குது, யார் யாரோ எரிஞ்சிட்டு போயிருக்காங்க உள்ள இருக்குது அப்படின்னா 2 பேரும் சிரிக்கிறாங்க. உண்மையை சொல்லணுன்னா எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வழக்கமாக கணவன் மனைவி கோவம், மதியம் பேச மாட்டோம், சாயந்தரம் பேசிக்குவோம், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், யார் யாரோ கல் எரிஞ்சிட்டு போனது தான் உள்ளே கிடக்கும். யார் யாரோ எரிஞ்ச கல் கூட ஓகே, அது தண்ணிக்குள்ளே அது பாட்டு கிடக்கும். அதை எடுத்து ஒருத்தங்க அடிச்சுக்கிறது இருக்குல்ல, அது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த பொம்மலாட்டம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், பொம்மலாட்டம் இருக்கு இல்லையா, அதில் பொம்மை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம். உட்காந்து பார்க்குறவங்க பொம்மை ஆடுதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக பொம்மை ஆடலை, பொம்மை மாஸ்டர் ஆட்டுவிக்கிறார். அங்கே ஒரு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அவர் என்ன சொல்கிறாரோ செய்கிறாரோ அதை செய்யும். நான் இவங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பொம்மை மாஸ்டரா இல்லை போகிறவங்கெல்லாம் பொம்மை மாஸ்டரா? போகிறவங்கெல்லாம் பொம்மை மாஸ்டர்னால் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடுவீங்க. நீங்கள் பொம்மை மாஸ்டர்னால் அவங்க வந்தால் அவங்களுக்கு 4 பதிலை சொன்னால் அவங்க கிளம்பிடுவாங்க. அதே தான் மாமனார் மாமியார் அப்பா அம்மா. பொதுவாக கணவன் மனைவி உறவுக்கு பிறகு இவங்க இப்போ பேசும்போது சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் இந்த பிரச்சனை வருது, வெளியாட்கள் ஓகே சார் மேனேஜ் பண்ணிடலாம், அப்பா அம்மாவை எப்படி அப்படின்னு. அப்பா அம்மாக்கிட்ட என்னென்னா, அப்பா அம்மா மேலே இருக்கிற மரியாதை வேறு, அப்பா அம்மாவுக்கு நாம் கொடுக்குற
லவ் கேர் வேறு, நடப்பு நிகழ்வுகளில் சரி தப்பு வேறு. இந்த மூணும் புரியணும். பெரும்பாலும் என்ன நடந்துருதுன்னா, அப்பா அம்மா மேலே இருக்கிற மரியாதையினால் அப்பாவோ அம்மாவோ செய்கிற தவறை சுட்டி காட்டுறதில்ல. அப்பா அம்மா மேலே இருக்கிற அன்பு கேர்னால அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டுறது. அந்த அன்பு உடஞ்சிருமோ என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற இல்லை, அது சுட்டி காட்டாமல் இருக்கிறது அன்புன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்பா உங்கள் மேலே எனக்கு மரியாதை எந்த விதத்துலேயும் குறையலை, உங்கள் மேலே இருக்கிற லவ் கேர் இன்னமும் இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பையன் அல்லது ஒரு பெண். மோஸ்ட்லி பெண் வீட்டில் இது நடக்கிறதில்ல. ஏன்னா பெண் கொடுக்குறோன்றது தான் நம்ம சமுதாய நடைமுறையாக இருக்கிறதுனால பெண் வீட்டிலேருந்து அப்பா அம்மாக்கள் கூடுமான அளவு கொஞ்சம் தன்மையோடு தான் நடந்துக்கிறாங்க. பையன் வீட்டில் தான் இது நடந்துருது. அதாவது கணவர் வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் அந்த டாமினேஷன் இயற்கையாக வந்துடுது. அப்போ அதை சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல முடியாது, இதுதான் பெரும்பாலான கணவர்களுடைய பதில். எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல முடியாதுன்னா வேறு யார் சொல்ல முடியும்? மனைவி சொன்னால் மனைவி தப்பு, வேறு யாரும் சொன்னாலும் எங்கள் வீட்டு பிரச்சனையில் நீயே வர, அப்போ யார் தான் சொல்கிறது? அப்போ இந்த அப்பா அம்மா இருக்காங்கள்ல, கணவனுடைய அப்பா அம்மா, அவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்களாக மாறுறாங்க. அதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை யாரும் சொல்கிறதில்ல, தப்பை சரின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கான், எங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தானோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இதில் பெருமை வேறு. அப்போ தான் அவர் வந்திருந்த இந்த கணவன் மனைவியில் கணவர் சொன்னார், இல்லை இப்படி நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், ஆனால் நான் இவங்கள்ட்ட மனைவிகிட்ட இதே வார்த்தை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது என்னால் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தானே சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். மரியாதை வேறு, உங்கள் மேலே வச்சுருக்கிற லவ் வேறு, உங்கள் மேலே வச்சுருக்கிற கேர் வேறு. இந்த விஷயத்தில் நீங்கள் செய்த தவறு வேறு. நீங்கள் செஞ்சது தவறு, செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. என் மனைவி எப்படி சொல்லலாம், உங்கள் மனைவியை யாராவது சொன்னால் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்க முடியலல்ல. கேட்க முடியாதபடி வளர்க்கிறது ஒரு குற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, கேட்க முடிந்திருந்தும் முடியாமல் இருக்கிறது. ஏன்னா ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்டு, நல்லா 2 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க, அப்பாவை அம்மாவை நம்பி இல்லை, ஆனால் அப்போ கூட கேட்க மாட்டேன் அப்படின்னா அது தெரியல. அது என்ன லாஜிக்னே புரிஞ்சிக்க முடியல. அது என்ன தப்பு செய்தாலும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக வரணுன்றதுல என்ன லாஜிக் இருக்குது? தப்பே செய்யலைனாலும் மனைவியை திட்டணுன்றதுல என்ன லாஜிக் இருக்குது? அதே தான் ரிவர்ஸில் சில வீட்டில் சில வீடுகளில் மனைவி தப்பே செஞ்சாலும் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கறதில்ல, தப்பே செய்யாத கணவனை போட்டு பாடாப்படுத்துறது, அதுவும் நடக்குது. இப்போது அந்த குளத்தில் கல் எறிஞ்சது விஷயந்தான் அவங்கள ரொம்ப பாதித்தது. அதாவது கவுன்சிலிங்கில் எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஒரு கப்பல் சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் சில கவுன்சிலிங்க்கெலாம் போனேன். என்னுடைய வியாதி அல்லது என்னுடைய பிரச்சனை அல்லது எனக்கான ஒரு நடைமுறை சிக்கலை அந்த கவுன்சிலர்ஸ்லாம் பெயர் வைக்கிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு சிண்ட்ரோம் அப்படின்ற பெயரை சொல்லிடுறாங்க, என்னமோ சொல்லிடுறாங்க. அது வரை அது சரியாக இருக்குது, அந்த பெயர் வைக்கிறது வரை அது சரியாக இருக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு என்னென்னா, தீர்வு தான் சரி. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அது எனக்கு ப்ராக்டிக்கலாக சரியாக வர மாட்டேங்குது. ஆனால் உங்ககிட்ட இப்போ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த பெயரும் வைக்கிறதில்ல. இப்போ என்னோடய சப்ஜெக்ட் NLP இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பெயர், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பெயர்ன்றது இருக்கலாம், டெக்னிக்கலாக இருக்கலாம். ஆனால் NLP ஃபவுண்டரோட பேச்சே எப்படின்னா, ஒரு பிரச்சனையை நீ டிஃபைன் பண்ணுறதை விட முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு, சால்வ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மனதில் இருக்கிற அந்த தாட் ப்ராசஸ், லாங்குவேஜ், பிஹேவியர் எப்படி மாறி இருக்குன்றதை அவங்களுக்கு உணர வச்சுட்டா, உணர வச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்படி இருந்தது, இப்படி நீங்கள் இருந்தீங்க, இப்போ இது இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்படி மாறி இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதுவும் அவங்க கேட்க தயாராக இருந்தால். அதெல்லாம் கேட்க தயாராக இல்லைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு, அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம பெரும்பாலான கவுன்சிலர்ஸ், அதாவது வந்தவங்க சொன்னது எனக்கு தெரியாது இல்லையா, பெரும்பாலான கவுன்சிலர்ஸ் பிரச்சனையை
பிரச்சனையினுடைய தன்மையை ஒரு வகுப்பாக எடுக்கிறதுல தான் கவனமாக இருக்காங்களே தவிர அதை தீர்க்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த குளத்தில் ஏன் இவ்வளவு கல் கிடக்கு, ஏன் இவ்வளோ பேர் எரிஞ்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் எரிஞ்சிட்டு தான் போனாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், எங்கள் 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோ வந்து தான் இப்படி நடக்குது, அது ஓகே. எரிஞ்ச கல் உங்களை எந்த பிரச்சனையும் பண்ணல, அது பாட்டுக்கு போய் தண்ணிக்குள்ளே கிடக்கு. நீங்கள் எதுக்கு அதை கையில் எடுத்து அடிச்சுக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு உங்களுக்குள்ளே அதை எடுத்து எரிஞ்சு யாருக்கு அடி அதிகமாக படுதுன்னு பார்ப்போன்னு விளையாடுறது இருக்குல்ல, அது என்ன மாதிரியான விளையாட்டு அப்படின்னு கேட்கறது தான் இவங்களுக்கு, அந்த மாதிரி கேட்டது தான் இவங்களுக்கு டர்னிங் பாயிண்ட். சார் இப்போ இந்த கப்பல் பற்றி பேசும்போது சார், நம்மளோட மனநிலையை பற்றி பார்க்கும்போது என்னென்னா சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் எல்லா இடத்துலையும் ஒரு நெகட்டிவை வந்து நம்ம ஸ்பிட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாம், நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க, மொத்த நியூஸ் பேப்பரில் எத்தனை நல்ல செய்திகள் இருக்குதுன்னு பாருங்கள், பர்சன்டேஜ் போடுங்க. என்னுடைய கணிப்பு சரின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% 78% 80% வந்து தேவையில்லாத அல்லது பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லப்படுகிற அல்லது நெகட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய செய்திகள் தான் இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அல்லது ஒரு செருப்பு தொழிலாளி இந்த வருடம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மனிதர்களுடைய மகளோ மகனோ படிப்பில் பெரிய உயரங்களை தொடவே இல்லையா, ஏன் அது பேப்பரில் வரல? அதுதானே செய்தியாக வரணும். யாரோ ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பித்து 10 லட்ச ரூபா லாஸ் ஆகி அந்த 10 லட்சம் கடனையும் அடைச்சி பேங்க்குக்கு வேற ஒரு தொழில் செஞ்சு 10 லட்சம் கடனையும் அடைச்சி இப்போ வந்து 25 லட்ச ரூபாய்க்கோ 35 லட்ச ரூபாய்க்கோ ஒரு வீடு வாங்கினது இல்லையா? அப்போ ஏன் வந்து சராசரி மனிதனின் வெற்றி தொடர் 1 அப்படின்னு போட்டு அவங்க ஃபோட்டோவை போட்டு ஏன் இதை எழுதுறது இல்லை? நாம் ஒருவேளை நம்மளோட மனநிலை வந்து பாசிட்டிவ் விரும்புறது இல்லையோ அந்த மாதிரி இல்லை, நமக்கு ஒரு குரூரம் நமக்குள்ளே இருக்குது. என்ன குரூரம்னா, இன்னொருத்தன் கஷ்டப்படுறத படிக்கிறப்போ நாம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். இல்லை, கஷ்டப்பட நம்ம தானே சார், அது ஒரு பக்கம். இந்த பேப்பர் செய்தி சொல்கிறேன், கஷ்டப்படுறத பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுதான் அப்படி தான் படிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நேற்று இரத்த தானம் செய்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு டேட்டா கேட்டால் கிடச்சிரும். நேற்று கூட வேணாம், ஒரு வாரத்தில் கிடைக்கும், ஒரு மாதத்தில் கிடைக்கும், ஒரு வருஷத்தில் கிடைக்கும். செய்தி வந்திருக்கா? கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து முடி டொனேட் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பற்றிய செய்திகள் ஏன் வரல? ஆனால் இதில் நீங்கள் சொல்கிறது போல் சார், அதை குரூரம் அதை பார்த்து சந்தோஷம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம படுற கஸ்டமர் அவங்களும் படுறாங்க, ஒரு ஆறுதல் தானே சார் அவங்களுக்கும்? இல்லை, அதை நீங்கள் ஆறுதல்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஆனால் என்னை விட கஷ்டப்படுற ஒருத்தனை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இது வந்து ஆறுதல் கிடையாது, இது ஒரு விதமான குரூரம். அதாவது எனக்கு ஒரு விரல் போயிடுச்சு, அவனுக்கு காலே கிடையாது, அப்பா அப்படின்றது இல்லை. அது உங்களோட பார்வையில் கவுன்சிலராக வந்து இது பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா, சில பேர் வந்து ஓகே நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்ற ஒரு ஆறுதல் எடுத்துக்குவாங்க. அது எப்படி அது குரூரமாக மாறுதுன்னு பார்க்குறீங்க சார் உங்களோட? அந்த மாதிரி பார்த்து பழகி, படித்து பழகி, பேசி பழகி, டிவியில் இப்போது செய்திகளெல்லாம் இப்போ டெய்லி பொலிட்டிக்கல் டிபேட் நடக்குது, எல்லா சேனல்லையும் நடக்குது. அன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து பேசுகிறோம். இதே பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் சிறப்பான எம்எல்ஏ, எம்பி அல்லது லோக்கலில் வந்து இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் சிறப்பானவர்கள், அவர்கள் செய்த விஷயங்கள்னு நிறைய இருக்குது. அது ஏன் வந்து டிபேட் பண்ணப்படுறதில்லை? ஏன் அவங்கள கூப்பிட்டு நாம் வந்து ஒரு ப்ரைம் ஸ்பேஸில் உட்கார வைக்கிறதில்ல? அதாவது சாமானிய மனிதர்களுடைய வெற்றி இங்கு பேசப்படுவதில்லை. பெரும் மனிதர்களினுடைய தோல்வி, பர்சனல் லைஃப், அவங்களுடைய எதிர்மறையான நடவடிக்கைகள், அதுதான் ஃப்ளாஷ் நியூஸ். சாமானிய மனிதனுடைய வெற்றி வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகணும். இந்த மனநிலை வரும்போது தான் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் இருக்கிற நல்லதை சொல்லிட்டு வர்ற பக்கம் நமக்கே வரும். இது ஏன் இங்கே தாழ்வாரம் இன்னும் கொஞ்சம் தூக்கி கட்டியிருக்கலாம், வீடே கட்டி முடிச்சுட்டான் அவன், அப்படி தான் பேசுவோம். நீங்கள் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போங்க, எத்தனை பேர் வந்து அந்த கிரகப்பிரவேசத்தில் அந்த வீட்டில் அந்த லொக்கேஷனில் இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறோம்?
இது ஏன்ப்பா இப்போ நீ என்ன பண்ணலாம், படிக்கட்டு உனக்கு செலவுக்கு பிரச்சனை இல்லைன்னா இது அப்படியே எடுத்துரு, இது 16 வச்சுருக்கல அது வந்து 8ஆ மாற்றிடு அப்படின்னு. அதாவது அவன் கேட்டானா, நாம் சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன செலவாகும், அவன் இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் இருக்கான், எதுவும் தெரியாது. ஆனால் இது எப்படி சார் மெஷர் பண்ணுறீங்க? இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கே சில பேர் போகிறாங்க, கல்யாணத்துக்கே போகிறாங்க, புதுமண தம்பதியே அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பார்வையில் இருக்கிறத வந்து இவங்க மீது திணிக்க பார்ப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம், இது பண்ணால் சரியா இருக்குன்ற ஒரு பார்வை வந்து இவங்க திணிக்க பார்ப்பாங்க. ஆமாம். ஆனால் அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி அப்படி தான் திணிக்க பார்ப்பார். ஆமாம். இந்த ஒரு இதை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? உங்களுக்கு சரியாக வர்றதை மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் திருமணம் அந்த இதுக்கே வரேன், ஆனால் எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் மேடையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு ஒன்று நடக்கும். எல்லோரும் வரிசையில் நிற்பாங்க, திருமணமானவங்க அவங்க ஜஸ்ட் மேரீடு வாங்குறாங்க. இந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம எதுக்கு போனோம்? ஆசீர்வாதம் பண்ண போனோம். ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாய மூடிட்டு வரணும். சாப்பாடு சரியில்லை அது தெரில எனக்கு. அது ரொம்ப அது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. அது கரெக்டாக 20-30 நாளைக்குள்ளே போயிட்டு வந்துடணும். இல்லை இந்த அமாவாசைக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அந்த அமாவாசைக்கு இந்த பொண்ணு வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கோம், அந்த ஃபேமிலி ஏதாவது பிளான் வச்சுருக்கோம். அது நல்லது சொல்கிறேன். ஒரு திருமணம் ஆகிறவங்களுக்கு 1000 பார்வைகள் இருக்கும். அவங்க கேட்டாங்களா அவங்கள்ட்ட? அப்போ நம்ம இந்த இதை தான் கல்லெறியறதுன்றேன். நீங்கள் என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லது தானே சொன்னேன். கேட்டாங்களா அவங்கள்ட்டன்றது தான் முதல் கேள்வி. உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம், எந்த கோயிலுக்கு போகலான்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? உங்கள்கிட்ட ஒரு தகவல் இருக்குன்றதுனால ஏன் அதை வந்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? அது பொண்ணு மாப்பிட்ட சொல்ல மாட்டாங்க சார், பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பெரிய பிரச்சனையாயிடும். அம்மிக்கல் எங்கே வாங்கினீங்க? அவங்க வீட்டில் இருந்து. ஐயோ, அவங்க வீட்டிலேருந்து வரவே கூடாது. அம்மிக்கல்ல போய் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வரலாமா? உங்கள் வீட்டில் இருந்து தான் வைக்கணும். என்ன போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கும். இப்போ அம்மிக்கல்ல வந்து அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது அப்போவே சொன்னாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ என்னமோன்னு. இது எங்கே நம்ம எதுக்காக போனோம்? இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தான் கொஞ்சம் யோசிக்க தோணும்னு. அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட மூக்கு படைப்பாக இருக்கிற மனிதர்களாக தான் இருக்கும். எதுக்கு அது? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல நல்ல செய்திகளே இல்லையா? நல்ல விஷயங்களே சொல்ல முடியும். சரி, நல்ல விஷயங்களே இல்லை, அல்லது நல்ல விஷயங்களே உங்களுக்கு தெரியாது. போங்க, மேரேஜ் அட்டன் பண்ணுங்க, வந்துடுங்க. இந்த வார்த்தைகள் ஃப்ரீ அப்படின்றதுனால பேசிகிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நெகட்டிவாக தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்வே எடுத்துங்க. இப்போ இதை பார்க்குறவங்களுக்கே தோணும், இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. நம்ம வந்து நெகட்டிவாக நடக்கிற விஷயங்களை தான் பேசுகிறோம், பிரச்சனைகளை தான் பேசுகிறோம், ஆனால் அதுக்கான தீர்வையும் பேசுகிறோம். இந்த நிகழ்வினுடைய நோக்கமே ஏன் இந்த நிகழ்வு? இப்போ நான் வந்து நிறைய பொது இடங்களில் என்னை பார்க்குறவங்க வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, உங்கள் நிகழ்வை பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் உங்கள் நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து பேசினோம், எங்களை சரி பண்ணிக்கிட்டோன்றாங்க. அப்போ பிரச்சனைகளோட தீர்வை நாம் சொல்கிறோம், யாரையும் வந்து நீங்கள் இப்படி நடந்துங்க அப்படி நடந்துங்கன்னு சொல்லலை. ஆனால் 1-to-1 கான்வர்சேஷனில் நீ ஏன் இதை செஞ்ச, நீ ஏன் இதை இப்படி பண்ண அப்படின்றது இருக்குல்ல, அதை உரிமைன்னு வச்சுருக்கோம். அது வந்து நல்லதுக்கு தானே சொன்னோன்னு வச்சுருக்கோம். பட் கேட்டாங்களான்றது தான் கேள்வி. எல்லாவற்றையும் விட எனக்கு இப்போல்லாம் தெரியல, முதிர்ச்சியாக என்னன்னு தெரியல, எனக்கு இப்போல்லாம் ஒரு கேள்வி வருது, அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? இது ஏன் நம்ம போய் என்ன? ஆமாம், அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியாதா? இதை இப்படி செஞ்சதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த வீட்டில் இருந்து அம்மியை தூக்கிட்டு வந்ததுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. மஞ்சளை போய் நீங்கள் அந்த கடையிலே வாங்கினீங்க, இப்படி தான் பேசுவாங்க. அது நம்ம நினைக்கிறோம் சார், நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டோம், சாஃப்ட்வேரு, ஏஐ எல்லாம் பேசுகிறோம். ஏஐ காலகட்டத்துலேயும் இன்னமும் வந்து 5:30 தானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் வர சொன்னேன், 5:28 வந்த அப்படின்னு பேசுகிற குடும்பங்கள்லாம் இன்னமும் இருக்குது. நான் வந்து மூட நம்பிக்கைகள் பக்கமே போகல, அது ஒரு தனி டாபிக். நான் சொல்கிறது, யாராவது ஏதாவது ஒன்று போகிறப்ப அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்காங்க, இந்த காலத்து டீன்ஸ் எப்படி இருக்காங்க? மோஸ்ட்லி பொட்டு வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இல்லை, பொட்டு எனக்கு தெரிஞ்சு வைக்கிறதில்ல. இந்த நான் சொல்கிற டீன்ஸ் ரொம்ப ரேர், மேபி
இப்போ நான் ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க பார்த்தாங்க, ஒரு சிசிடியில் பார்த்தாங்க. அந்த பெண் வந்து உட்கார்ந்தது. இவங்க பார்த்துட்டு யதார்த்தமாக அப்போ தான் பேசுகிறாங்க. மற்ற எங்கே படிக்கிறான் போகிறோம் வரோம் என்னமோ பேசுனாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு கிளம்பும்போது பொட்டு வைக்காமல் வந்துட்டோமா அப்படின்றாங்க. சுகிசிவம் கேட்பார், உன்கிட்ட கேட்டாங்களா? வீட்டுக்கு ஃபோன் வந்தால் ஒரு வயசான பாட்டி, யார் என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கு எதுக்கு, இங்கே இருக்கிற ரேடியஸ்லேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 300 மீட்டர் நடக்க முடியாமல் கிடக்கிறேன். யாருள்ளேருந்து யாருக்கிட்ட இருந்து ஃபோன் யாருக்கு வந்தால் உனக்கு என்ன? இந்த பிரச்சனை தான் நமக்கு. இதுதான் கணவன் மனைவி உறவில். கணவன் மனைவிக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் போய் விளையாடுகிற அத்தனை பேரும் அப்புறம் இது நல்லா இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவங்களும் சும்மா இருக்கிறது இல்லை. அதாவது 2 பக்க வீடும். இந்த அவர் மாமாவை தான் வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து பேசட்டும் அப்படின்னா அதுக்கு சும்மாவே நம்ம போனால் எதையாவது சொல்லிட்டு வருவோம். இப்போ வந்து கல் எடுத்துகிட்டு வாங்க எரிஞ்சிட்டு போகலான்னு கூப்பிடுறோம். அவன் வரும்போதே அவன் நல்லா மூட்டை முழுக்க தூக்கிட்டு வந்து இதுதான் வெயிட் பண்ணுற மாதிரி. ஆமாம், இஷ்டத்துக்கு எரிஞ்சிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் சரியோ அதெல்லாம் சொல்லி. நான் இந்த நிகழ்வை பார்க்குறேன், நான் வந்து பார்த்தே திருந்திட்டேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட பின்னூட்டம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட வந்து சரியாகிறத விட, என்கிட்ட வந்து சரியாகிறதுன்றது அது வேறு. அது வந்து டைம் இருக்குது, இதுக்கான ஒரு என்னால் முடியுன்றவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, அது விடுவோம். ஆனால் எதுவும் இல்லை, நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன் சார், அப்போ உங்களது பார்த்தேன் சார், குடிக்கிறது பெரிய தப்புன்னு புரிஞ்சுது, அப்புறம் மனைவிகிட்ட சொன்னேன், அப்புறம் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணோம், அன்னையோடு நிறுத்திட்டேன் அப்படின்னு ஒரு பின்னூட்டம் சொல்கிறாருல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதாக படுது எனக்கு. ஏன்னா இப்போ அவர் வந்து இவ்வளவு மீடியாவில் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறத பார்த்து எடுத்துக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணலாம், ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது ஒரு பிரச்சனைன்னா அதுக்கான தீர்வு அட்லீஸ்ட் தீர்வையாக சொல்லலாம். நம்ம வந்து பிரச்சனையை சொல்லிட்டு வந்துடுவோம், என்ன சொல்ல போனால் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வந்துடும். இந்த ஸ்கூல்லையா சேர்த்திங்க அப்படின்வோம். ஏன் அவங்களுக்கு அது வசதி பக்கத்தில் இருக்குது, போகிற என்னமோ பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு மேனேஜ்மெண்ட் அவர் ஆள் கூட சரியில்லை அவர். ஆனால் சார் இப்போ சொல்கிறாங்களே சார், இப்போ சொல்கிறவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய முடிவு இவங்களை பாதிக்காது, அப்புறம் இவங்க ஏன் கேர் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? அது கேர் இல்லை அது. அதாவது சில பேருக்கு ஹேபிச்சுவேட்டட், போகிற இடங்கள்லாம் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னாங்க, ஐயோ அப்படியா சரியில்லையா நல்லா இருக்குன்னு தானே சேர்த்தேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது இவங்க கிளம்பிடுவாங்க. அப்பா வந்த வேலை. ஆமாம், அந்த திருவிளையாடலில் வைத்தி கதை தான், வந்து எதையாவது ஒன்று பண்ணிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு என்னமோ. இது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொதுவான ஒரு இது காமனாக இருக்க பெரிய பிரச்சனை தானே சார் இது. எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அண்ணன் தம்பி நல்லா இருப்பாங்க, அண்ணன் வந்து தம்பி பேரில் வீடு வாங்கியிருப்பான், இருந்துட்டு போட்டுங்க தம்பி பேரில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு வாங்கியிருப்பான். போகிற ஆள் சும்மா இருக்க மாட்டார். அது என்ன இருந்தாலும்ப்பா நீ உன் பேரில் மாற்றி எழுதிக்க அப்படின்ட்டு வருவார். அவ்வளோதான், ஆரம்பிச்சுதாங்க. எப்படி இது தோணுது, அவன் நல்லா தானே இருக்கான், அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஏன் போகிற சொல்கிற? இல்லை சார், ஃப்யூச்சரில் வரும்போது அவன் சரி பண்ணிக்குவான். அதாவது பார்க்குறவனுக்கெல்லாம் கடவுளாகிடுறது. ஆமாம், எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றுறோம், முன்கூட்டியே காப்பாற்றுறோம். ஆனால் இப்படி பேசுகிறவங்களோட வீடுகளில் அவங்க பிரச்சனைகளை போய் பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும். இப்போ நீ இவ்வளோவெல்லாம் சொல்கிறியே அங்கேயே சரி பண்ணல அப்படின்றத சரி பண்ணுற நோக்கம் கிடையாது உங்களுக்கு. இல்லை, இப்போ நமக்கு பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, எனக்கு பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை போய் நாம் எனக்கெல்லாம் பொதுவாக ஒரு புது திருமணமாக போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், நான் போகிறேன் வாழ்த்துறேன் வந்துடணும்னு நினைப்பேன். இப்போ என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், கொஞ்சம் நீங்கள் மனசில் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழல் சொல்லுங்கள், நகருங்க. பையன் கேட்டாரா, பையன் இல்லை அங்கிள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிந்த சில விஷயங்களை, அதிலும் கூட நல்ல விடயங்களாக இருக்கிறத, இப்படி எல்லா மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நீ அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை உருவாக்கு. அதாவது மனைவி வந்து 12th படித்தவங்கள திருமணம் ஆனதுக்கப்புறம் பிகாம் படிக்க வச்சு, எம்காம் படிக்க வச்சு, எம்ஃபில் படிக்க வச்சு, அவங்களுக்கு அந்த சீக்வன்ஸ்லேயே
ஒரு நல்ல ஆடிட்டர், ப்ராஜெக்ட்ஸு, நல்ல ஃப்யூச்சரில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடிட்டர் ஆகிறாங்க, சிஏ, அப்படி கொண்டு போகிற கணவர்கள்லாம் இருக்காங்க. இது ஏன் செய்தியில் வரல? இப்படி ஆட்களே இல்லையா? ஏங்க எனக்கு படிக்கவே தெரியாதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் முதல்ல ஆவண சொல்லி கொடுத்தாருன்ற ஆட்கள் இருக்காங்களே, எங்கே சொல்கிறோம்? பேசுறதில்ல சார். இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தர் மேலே திணிக்க பார்க்குறாங்க. அந்த ஒரு திணிப்பை வந்து நம்ம ஏற்றுக்காமல் இருக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? குளத்தில் கல், இந்த மெட்டஃபர் வந்து ரொம்ப முக்கியமானது. குளத்தில் கல் எரிஞ்சால் கல் என்னவா இருக்குது? அதுவா கல்லாக தான் இருக்கும். தண்ணி என்னவா இருக்குது? அப்படிதான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எரியறது தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம சூழல் எப்படி இருக்குது, யார் வேணால் வந்து எரிஞ்சிட்டு போவாங்க. எரியறதை தடுக்கிறதும் ஒரு திறமை தான். வந்தீங்களா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அதோட அமைதியாயிரும். ஐயோ, நீங்கள் இந்த மனிதர்களும் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் பேச முடியாதுங்க, அவங்க பேசினா உடனே அந்த அளவுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு. அப்போ அவன் கரெக்டாக அந்த குளத்துக்கு வேலியை போட்டு, நீ ஒன்றும் இங்கே கல்லெல்லாம் எரிய வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோன்றதுல ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அப்படி ஒன்று அப்படி இருந்துடணும். இல்லையா, கல் எரிஞ்சிட்டாங்களா, கல் பாட்டு கிடக்கட்டும், கடுக்காம விட்டுறணும். ஆமாம், அந்த கல்லை எடுத்து நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் இப்படி பண்ணியிருக்காங்களா கணவன் மனைவி 2 பேரும். நான் வந்து இந்த புத்தகத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தை மீண்டும் கூட இப்போ சொல்கிறேன். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். இந்த புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சிடணும், திருமணம் ஆனதும் படிக்கணும், முதல் குழந்தை பிறந்ததும் படிக்கணும், 2வது குழந்தை பிறந்ததும் படிக்கணும். 4 தடவை படிக்கணும் இந்த புத்தகத்தை. ஒரே புத்தகம் எனக்கு தான் தெரியுமேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதை படித்தா ஆஹா இந்த தப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு புரியும். நிறைய உளவியலை வந்து இந்த புத்தகம் பேசும். ஒவ்வொரு திருமணமான வீட்லேயும் டிவி இருக்கோ இல்லையோ, டிவிக்கு பக்கத்தில் இந்த புக்கு இருக்கணும். ஃப்ரீயாக இருக்கும், ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்து படிக்கலாம். அது நமக்கு என்னமோ சொல்லும். அதாவது இவங்க கூட வாழவும் முடியாது, இவங்க இல்லாமல் வாழவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு பேஸ்லைன். ஆமாம் ஆமாம். இன்னும் உண்மையை சொல்லவா, திருமணங்களுக்கு போகும்போது இந்த புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இவ்வளவு வித்தியாசங்கள் வர்றதுக்கு, இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து ஊர் உலகம் பேசுனதை சொல்கிறோம், அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே மற்றவர்கள் பேசுகிறதுனால வர்றதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, ஆண் எப்படி எடுத்துக்கிறாரு. பெண், அந்த கார் விஷயம் சொன்னல, ஆணுக்கு வந்து அது இன்சல்ட்டு, பெண்ணுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது தானே செய்கிறாரு. இப்போ ஒரே பிரச்சனை, ஆண் வேறு மாதிரி யோசிப்பார், பெண் வேறு. அது அந்த புத்தகம் சொல்லும். பிகாஸ் ஆண் வந்து மார்ஸில் வந்தவர், பெண் வந்து வீனஸில் வந்தவர். அதே மாதிரி வந்து சொல்கிறப்போ ஒரு பிரச்சனையை ஆணும் வேறு மாதிரி சொல்லுவார், பொண்ணும் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து இந்த கார இன்ஜின் போயிருங்க, அது கொடுத்து மாற்ற சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிடுவார். அதே பிரச்சனையை பெண் வந்து அது என்ன சரியாக இருந்தால் தாங்க அதெல்லாம் நல்ல காரா என்னன்னு யோசிப்பாங்கன்னுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. கொடுக்கறதுக்கு முன்னாடிங்க எண்ணம் சரியாக இருந்தால் அது போய் ஒரு தடவை வெரிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல, இது நல்ல காரா இல்லையான்னு. என்னமோ கொடுக்கணும்னு கொடுக்கறது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இந்த பர்டிகுலர் நிகழ்வு இப்போ நம்ம பேசுகிறது, இதை பார்க்குறவங்க 2 விதத்தில், நம் குடும்பத்தில் யாரும் கல் எறிஞ்சால் அது வாடு கிடக்கட்டும்னு நம்ம வேலையை போய் பார்க்கணும். நம்ம போகிற இடத்துல எந்த குடும்பத்துலையும் எந்த கல்லையும் எரியாமல் இருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். ஆமாம். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.